வெல்கம் டு அறிவு இன்ஃபோ சேனல். பைத்தான் ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பைத்தான் லூப்ஸ். In general, statements are executed sequentially. The first statement in a program is executed first, followed by the second, and so on. What is program? Program is set of instructions. இல்லைங்களா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அந்த ப்ரோக்ராமில் நம்மளுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு லைன், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், இப்படி தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா. அதில் எப்படி எடுத்துக்கும், எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் லைனில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் எழுதியிருக்கோமோ எல்லா லைன்ஸும் ஒன் பை ஒன்னாக சீக்வென்ஸெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும் இல்லைங்களா. ஸோ இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடியது. ஆனால் a loop statement allows us to execute a statement or group of statements multiple times. So the sequential order இந்த லூப்பிங்ல கிடையாது. என்ன ஆகும் இந்த இடத்துல அப்படின்னா, loop statement allows us to execute a statement, single line statement இருந்தாலும் சரி or group of statements இருந்தாலும் சரி, multiple times உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்டன் கண்டிஷன் கொடுத்துருப்போம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்த பட்சத்தில் உங்களுக்கு again and again the same statements, அந்த லூப் கண்டென்ட், அந்த லூப் பிளாக் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ், என்னென்ன லூப்ஸ் இங்கே இருக்குது பைத்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் லூப், ஃபார் லூப், நெஸ்டட் லூப்ஸ். ஆனால் நீங்கள் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் C++ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டூ ஒயில் லூப்பும் அதில் இருக்கும் இல்லைங்களா. பட் இன் பைத்தானில் டூ ஒயில் கிடையாது. ஒயில் லூப், ஃபார் லூப், நெஸ்டட் லூப்ஸ் இது மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா. இந்த செக்ஷனில் நம்ம ஒயில் லூப் பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. ஒயில் லூப் repeats a statement or group of statements while a given condition is true. பார்த்தோம் இல்லைங்களா. என்ன சொல்கிறாங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த லூப்பிங் கண்டென்ட்டுக்குள்ளே, அந்த லூப்பிங் பிளாக்குள்ளேயே போகும் கண்ட்ரோல் சரிங்களா. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அகைன் திருப்பி அதே இடத்துல நிற்கும். திருப்பி கண்டிஷன் செக் பண்ணோம், ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே போகும். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அகைன் திருப்பி என்ன ஆகும், அந்த கண்டிஷன் திருப்பி வந்துடும், அந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். இப்போ ஒருவேளை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ தான் அந்த லூப்பை விட்டு கண்ட்ரோல் வெளியில் பாஸ் ஆகும். அதுக்கப்புறமா ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இட் டெஸ்ட் தி கண்டிஷன் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் த லூப் பாடி. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கண்டிஷன் செக் பண்ணாது, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த லூப் பிளாக்குள்ளேயே அது போகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் டெஸ்ட் தி கண்டிஷன் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் தி லூப் பாடி ஓகேங்களா. Here statement or statements may be a single statement or a block of statements. Single statement-ஆகவும் இருக்கலாம், இல்லைன்னா set of statements-ஆகவும் இருக்கலாம் சரிங்களா. The condition may be any expression and true is any non-zero value. Non-zero means zero na false. So true is any non-zero value. The loop iterates while the condition is true. இட்ரேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு, அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு அந்த லூப்பில் உள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ஓகேங்களா. when the condition becomes false, எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸோ அப்போ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் passes to the line immediately following the loop ஓகேங்களா. அந்த லூப்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் will be executed ஓகேங்களா. Python uses indentation as its method of grouping statements. நம்ம decision making statements பார்க்கும்போதே இன்டென்டேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இன்டென்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பைத்தான்.
ஏன்னா அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C++லாம் பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேசஸை வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். எப்படின்னா எந்த இடத்துல ஓப்பன் கேர்லி பிரேஸ் அப்புறம் எங்கே க்ளோஸ் கேர்லி பிரேஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை தான் ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல பைத்தானில் பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கே இன்டென்டேஷன் ஆரம்பிக்குது எங்கே இன்டென்டேஷன் முடியுதோ அதை தான் வந்து அது வந்து எப்படி பண்ணிக்குதுன்னா ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ பைத்தான் யூசஸ் இன்டென்டேஷன் ஆஸ் இட்ஸ் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளோ சார்ட். ஒயில் லூப்பு. இப்போ ஒயிலில் நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம் சரிங்களா? கண்டிஷனை எவாலுவேட் பண்ணி எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும் இல்லைங்களா? நம்ம இஃப்லேயே நம்ம அப்படி தான் பார்த்தோம். டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கும்போதும் நம்ம அப்படி தான் பார்த்தோம். அப்போ கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த இடத்துல எவாலுவேஷன் நடக்கும். எவாலுவேட் பண்ணிவிட்டு வர ரிசல்ட் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் எவாலுவேஷனோட ரிசல்ட் இன்கேஸ் ட்ரூவாக இருந்தால் எங்கே போகும்? கண்டிஷனல் கோட். ஸோ அந்த பிளாக்கு அந்த ஒயில்குள்ளே எழுதியிருக்கும் இல்லையா, அந்த இன்டென்டேஷன் வித்தின் த இன்டென்டேஷனுக்குள்ளே இருக்கிறது. ஸோ அந்த இன்டென்டேஷன் ஸ்டார்டிங் எங்கே இன்டென்டேஷன் முடிச்சிருக்கோமோ அதுக்கு முன்னாடி லைன் வரைக்கும் சரிங்களா? ஸோ அது வரைக்கும் அது வந்து என்ன பண்ணிக்கும்? கண்டிஷனல் கோடு அப்படி கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இன்கேஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருந்தா உங்களுக்கு அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அகைன் நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடாது, அகைன் திருப்பி த சேம் கண்டிஷனுக்கே போகும் சரிங்களா? அப்போ கண்டிஷன் திருப்பியும் எவாலுவேஷன் ஆகும். ட்ரூவான்னு செக் பண்ணோம். ட்ரூவாக இருந்தால் திருப்பி இந்த கண்டிஷனல் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பி என்ன பண்ணோம்? ஒயிலுக்கு போகும். கண்டிஷன் செக் பண்ணும். இன்கேஸ் இந்த இப்போ வந்துட்டு தேர்ட் இட்ரேஷனில் கண்டிஷன் ஃபால்ஸ்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்கே போகும்? கரெக்டாக ஃபால்ஸ்னால் வெளியில் வந்துடுது. புரியுதுங்களா? இதுதான் ஃப்ளோ சார்ட்டு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்மன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். 1 அப்படின்ற இன்டீஜர் வேல்யூவை நம்மன்ற இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு while. ஸோ இதுதான் லூப்பிங். இந்த இடத்துல தான் வந்து கண்ட்ரோல் நிற்கும். இப்போ ஸோ எனக்கு என்ன ஆகுது? while num less than or equal to 5. ஸோ நம்மோட வேல்யூ என்னது? 1 இல்லைங்களா? ஸோ 1 ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கோங்க. 1 less than or equal to 5. ஸோ இந்த 1 கண்டிஷன் செக் பண்ணுங்கள். ட்ரூ தானே? 1 less than or equal to 5ன்ற கண்டிஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? உங்களுக்கு ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ட்ரூ அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்டென்ட்டுக்குள்ளே வாங்க. இந்த இடத்துல கோலன் சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் நம் கொடுத்துட்டோமா? இப்போ நம்மளோட வேல்யூ என்ன? 1 இல்லைங்களா? ஸோ அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா? நம் அவுட்புட்டில் 1ன்னு சொல்லி வந்திருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கண்ட்ரோல் இங்கே போகுது, இங்கே போகுது, இந்த லைனுக்கு போகுது. ஸோ இங்கே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இல்லை, 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது பிரிண்ட்டு. இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன்? இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கோம்? காம்பவுண்ட் ஆப்ரேட்டர், அதாவது நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன மீனிங்? நம் இஸ் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மீனிங்னா நம் இஸ் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1ன்ற மீனிங். இப்போ ஆல்ரெடி வந்து நம்மோட வேல்யூ வந்து 1 இருக்குது. 1 + 1 என்னாச்சு? உங்களுக்கு 2 ஆயிரும். இப்போ நம்மோட வேல்யூ வந்து என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா 2 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதே நம்மன்ற வேரியபிளில் அந்த வேல்யூவை திருப்பி அகைன் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து 1 கிடையாது 2. இந்த கண்ட்ரோல் இங்கே வந்துடாது, உடனே முடிஞ்சிடாது. இது வந்து லூப்பிங்கிறனால இங்கேருந்து எங்கே பாஸ் ஆகும்னா திருப்பி ஒயிலுக்கு தான் போகும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட வேல்யூ இப்போ செகண்ட் இட்ரேஷனில் என்ன நடக்கும்? 2 less than or equal to 5. கண்டிஷன் ட்ரூங்களா? திருப்பி பிரிண்ட் நம்மள இப்போ என்ன வேல்யூ இருக்குது? 2 பிரிண்ட் ஆயிருக்கா? நெக்ஸ்ட்டு நம் இஸ் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1. இப்போ நம்மளோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? 2 + 1 3ன்னு ஆயிடுச்சு சரிங்களா? திருப்பி while கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருக்கும்? 3 is lesser or equal to 5. கண்டிஷன் ட்ரூவா? திருப்பி உங்களுக்கு என்ன வந்து பிரிண்ட் ஆகிருக்கும்? 3ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அகைன் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது, ஆட் பண்ணுறேன். 3 + 1 4ன்னு ஆயிடுச்சு. கண்டிஷன் திருப்பி போய் செக் பண்ணும் ஒயிலுக்கு போயிட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வந்துடுச்சு? 5 இல்லைங்களா? இந்த இடத்துல 5 less equal to 5
ஆமாம் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கனால 5ஐயும் எடுத்துக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம், கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணுது. ஸோ திருப்பி இந்த இட்ரேஷனில் என்ன ஆயிடுச்சு, ட்ரூன்னு தான் ஆகுது. ஸோ 5ன்ற நம்பரை பிரிண்ட் பண்ணுது. திருப்பி இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வரும்னா 5 + 1 எவ்வளோ ஆயிடுச்சு, 6ன்னு ஆயிடுச்சிங்களா. திருப்பி இங்கே தான் போகும், ஆனால் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் இந்த டைம். புரிஞ்சுங்களா. ஸோ இப்போ 6 லெஸ்ஸர் வேல்யூ லெஸ்ஸர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணோம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும் இல்லைங்களா. இப்போ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா, இதுலேருந்து அப்படியே ஸ்கிப் ஆகிடும். புரிஞ்சுங்களா. ஸோ அப்போ நம்மளோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு 1ன்னு. செகண்ட் இட்ரேஷனில் நம்மளோட வேல்யூ 2 பிரிண்ட் ஆகிருக்கு. தேர்ட் இட்ரேஷனில் நம்மளோட வேல்யூ 3 பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபோர்த் இட்ரேஷனில் நம்மளோட வேல்யூ 4 பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபிஃப்த் இட்ரேஷன்லையும் 5 பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணி 6க்கும் போய் கண்டிஷன் செக் பண்ணுது. பட் இந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்றனால இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வெளியில் வந்துட்டு பிரிண்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணிடுது. புரியுதுங்களா. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இதுக்கு மல்டிப்ளை நம்ம ஆக்சுவலி வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். இது அரித்மெட்டிக்கில் மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் பிரிண்ட் 3 × 4ன்னு கொடுக்குறேன். என்ன ரிசல்ட் வந்திருக்கும், கண்ட்ரோல் என்டர், 3 4s are 12 இல்லைங்களா. ஆக்சுவலி இது என்ன பண்ணியிருக்கு, இது ஒரு ஆப்ரண்ட், இது ஒரு ஆப்ரண்ட், இது ஒரு ஆப்ரேட்டர். ரெண்டுத்தையும் இது இன்ட்டு வேல்யூ, இதுவும் இன்ட்டு வேல்யூ. ஸோ மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. மல்டிப்ளிகேஷன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளையராக யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பாருங்கள், பிரிண்ட் நான் ஒரு இன்ட்டு வேல்யூ, இன்னொன்று என்னது கேர், வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் நம்பரை கொடுத்தாலும் அது வந்து கேராக தான் கன்சிடர் பண்ணும் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நான் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5 டைம்ஸ் எனக்கு இது மல்டிப்ளை ஆகி கிடைக்கும். மல்டிப்ளை அப்படின்னா மல்டிப்ளை கிடையாது, ஜஸ்ட் வந்து 5 டைம்ஸ் அந்த என்ன நீங்கள் வந்து கேரக்டர் கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு 5 டைம்ஸ் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகி உங்களுக்கு காமிக்கும். இந்த 5 டைம்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகி காமிச்சிருக்குங்களா. 5 × டாலர் கொடுத்தேன். ஸோ 5 டைம்ஸ் வந்து எனக்கு டாலர் சிம்பிள் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டில் 4 × வெல்கம்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு, 4 டைம்ஸ் வெல்கம்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரிங்கையும் செகண்ட் ஒன்று வந்து இன்ட்டு வேல்யூவும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கு, எனக்கு ஹெல்லோன்றது 2 டைம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு, காண்ட் மல்டிப்ளை சீக்வன்ஸ் பை நான் இன்ட் ஆஃப் டைப் ஃப்ளோட். ஃப்ளோட்டில் நான் வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. இந்த மல்டிப்ளையர் இந்த இடத்துல இதுக்கு பேர் மல்டிப்ளையர், இந்த இடத்துல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஓகேங்களா. ஸோ நம்ம எத்தனை டைம்ஸ் இங்கே கொடுக்குறோமோ அதுவும் இன்டீஜராக தான் கொடுக்கணும். நீங்கள் ஃப்ளோட்டில் கொடுத்தீங்கன்னா என்ன வந்துடும், எரர் வந்துடும். சரிங்களா. நான் இன்ட்டு டைப்பில் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்டு வேல்யூவும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகி 2 டைம்ஸ்னால் 2 டைம்ஸு அந்த என்ன நீங்கள் ஸ்ட்ரிங்கோ இல்லை கேரக்டரோ கொடுத்தீங்கன்னா அது 2 டைம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லை 5 டைம்ஸ் எந்த நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனை டைம் அந்த ஸ்ட்ரிங்கு இல்லைன்னா கேரக்டர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா. இது எதுக்கு சொல்கிறோம்னா இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமில் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த மல்டிப்ளையரை பற்றி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நம் = 5ன்னு கொடுத்துருக்கேன். ஒயில் லூப் ஆகேன். ஒயிலில் வந்து ஃபஸ்ட் இட்ரேஷனில் என்ன ஆகுது, நம்மளோட வேல்யூ வந்து 5 greater than or equal to 1. அப்போ இந்த இடத்துல 5 greater than or equal to 1னா என்ன மீனிங்கில் வருதுன்னா 5 இட்ரேஷன்ஸ் உள்ள நடக்கும் இல்லைங்களா. ஃபஸ்ட் இட்ரேஷனில் 5 நம்மளோட வேல்யூ 5ன்னு இருக்கும்போது ஃபஸ்ட் இட்ரேஷன், நம்மளோட வேல்யூ 4ன்னு இருக்கும்போது செகண்ட் இட்ரேஷன், 3ன்னு இருக்கும்போது தேர்டு, 2ன்னு இருக்கும்போது ஃபோர்த்து, ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கும்போது ஃபிஃப்த்து 1. இந்த இடத்துல ஏன் உல்ட்டாவாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் நான் ஜஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இந்த இடத்துல வேல்யூவை நான் மைனஸ் பண்ணியிருக்கேன், சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 5ல் இருந்து 1/1 குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், மல்டிப்ளையர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஸோ இப்போ ஒயில் நம் வந்து 5, அப்போ 5
5 டைம்ஸ் என்னவாயிருக்கு, இந்த கேரக்டர் ஸ்டார்ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த 5 வந்து 5 - 1 இது வந்து நம்ம காம்பவுண்ட் ஆப்ரேட்டர், அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அந்த அசைன்மெண்ட்டு சப்ராக்ஷன் மைனஸ் அண்ட் அசைன். ஸோ இந்த காம்பவுண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் இல்லைங்களா? இப்போ நம் இஸ் ஈக்குவல் டு நம் -1. அப்போ 5 வந்து என்னவாயிடுச்சு, இங்கே 4ன்னு ஆயிடுச்சு. 4ன்னு ஆகும்போதும் கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும். ஏன்னா 4 greater than or equal to 1 தான். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகிருக்கும்னா ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஸோ ட்ரூன்னா திருப்பி அகைன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுமா? 4 டைம்ஸ் வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு வந்து என்னவாயிருக்கும், 3ன்னு வரும். ஏன்னா மைனஸ் நீங்கள் ஒன்றா மைனஸ் பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட் இட்ரேஷனில் 5ன்னு இருக்கும், அதனால் 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 5 - 1ன்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரீஅசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட வேல்யூ 5 இல்லை 4. அப்போ 4 இன்ட்டு ஸ்டார்ன்றனால 4 ஸ்டார்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 4 - 1 எவ்வளவு, 3. 3 என்ன பண்ணியிருக்கோம், திருப்பி 3 இன்ட்டு ஸ்டார் கொடுத்துருக்கோம். ஸோ 3 ஸ்டார்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், 2 ஆகிடுமா இல்லைங்களா? இந்த இடத்துல நம் இஸ் ஈக்குவல் டு நம் -1ன்னு கொடுத்துருக்கிறனால 2 ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு ஸ்டார் 2 ஸ்டார்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு ஸ்டார் 1 ஸ்டார் வருது. நெக்ஸ்ட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும், 0 அப்படின்னு வரும். அப்போ 0 greater than or equal to 1னா இல்லை இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். ஃபால்ஸ்ன்னு ஆனால் என்ன ஆகும், இது அப்படியே ஸ்கிப் பண்ணிடும் இல்லைங்களா? அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இங்கே வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் இல்லை. ஸோ இதோட ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லூப்பிங்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்மளோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணப்படுறது தான் இந்த ஒயில் லூப், ஃபார் லூப்லாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி ரெப்பேர் பண்ணுற நம்மளுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு சேம் ஸ்டேட்மெண்ட்ஸே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது நம்ம லூப்பிங் கான்செப்ட்ஸ், அதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? ஓகே. ஓகே, இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். ஓகே, if you have any doubts you may send it in the comment section. Don't forget to subscribe. See you again in the next video. Have a good day. Okay, thank you.